அதிமுகவின் மெகா கூட்டணி சாதிப்பாரா பியூஷ் கோயல்? ஆளும் கட்சியா இருக்கிற திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்க நிலையில எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக கூடவும் அதோட கூட்டணி கட்சியான பாஜக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கு. குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நடக்கிற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தான் அரசியல்ல இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு. காரணம், பாஜகவோட தமிழக தேர்தல் பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்கிற பியூஷ் கோயல் சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளரை சந்திச்சு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ் தினகரனையும் கூட்டணியில சேர்க்க அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்க பாஜக இன்னும் அந்த முயற்சிகளை கைவிடலன்னு தெரியுது. அதே சமயம் தேமுதிக பாமகன்னு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மெகா கூட்டணியை உருவாக்குறதுல பியூஷ் கோயல் உறுதியா இருக்காருன்னு சொல்லப்படுது. அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையுமா? மெகா கூட்டணியை பியூஷ் கோயல் சாத்தியப்படுத்துவாரா? அவருக்கு முன்னால இருக்கிற சவால்கள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர்னு திமுகவை எதிர்க்கிற எதிர்கட்சிகள் 3ஆ பிரிஞ்சிருக்கு. இவங்கள நாம் தமிழர் கட்சி எப்பவும் கூட்டணியே வைக்காதுன்னு சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விஜய் தன்னோட தலைமையில கூட்டணிக்கு யார் வந்தாலும் அரவணைக்கு காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வராரு. அதிமுகவும் பாஜகவும் விஜய கூட்டணிக்கு ஏற்கனவே அழைச்சிட்டு இருந்த நிலையில இப்போ அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய் மேல சரமாரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கிற நிலையில பாஜக மட்டும் இன்னும் கூட விஜய கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருக்கு. திமுகவை வீழ்த்தர நோக்கமுடையவர்கள் அதிமுக கூட்டணியில சேரலாம்னு இபிஎஸும் விஜய் பேரை சொல்லாம அழைச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா கூட்டணிக்கு தயார்னு சொல்ற தாவிக்க விஜய் தலைமையை ஏத்துட்டு யார் வந்தாலும் சேர்த்து போம்னு சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டையே மாத்திட்டு கூட்டணிக்கு வரணும்னு தாவேகாவோட நிர்வாகி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. கூட்டணி பத்தின இபிஎஸ் கருத்தை துணிக்கடைகள்ல பண்டிகை காலத்துல அறிவிக்கிற சலுகைகள் மாதிரி இருக்கிறதா தினகரன் விமர்சிச்சு இருக்காரு. ஓபிஎஸ் தொடர்பான எந்த தகவலும் கடந்த சில நாட்கள்ல பாஜக தரப்புல இருந்து வரலங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓபிஎஸும் மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கைகளையும் விட துவங்கினதும் கவனம் பெற்றிருக்கு. 2ஆ பிரிஞ்சிருக்க பாமகவை எப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வர போறாரு கோயல்? ஜனவரிக்கு மேலதான் கூட்டணி முடிவை சொல்லுவோம்னு அறிவிச்சிருக்கிற தேமுதிக விவகாரத்துல பாஜக எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கும்? ஜனவரிக்குள்ள தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துறது சாத்தியமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியோட முகமா இபிஎஸ் இருக்கிற நிலையில கூட்டணிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரா பியூஷ் கோயல் பார்க்கப்படுறாரு. சிஏ தேர்வுல அகில இந்திய அளவில் 2வது ரேங்கை எடுத்து ஆடிட்டரா பொது வாழ்க்கையை தொடங்கின பியூஷ் கோயல் 35 ஆண்டுகளா அரசியல்ல செல்வாக்கோட தொடராரு. பியூஷ் கோயல் பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல பிறந்தவர். இவரோட அப்பா வேத பிரகாஷ் கோயல் வாஜ்பாய் அமைச்சரவையில மத்திய அமைச்சரா இருந்தவர். தாய் சந்திரகாந்தா மகாராஷ்டிரால 3 முறை எம்எல்ஏவா இருந்தவங்க. பாஜகவில் 20 ஆண்டுகளுக்கு மேல பொருளாளரா இருந்த பியூஷ் கோயல் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடிக்கு மக்கள் தொடர்பு பணிகளை ஒருங்கிணைச்சவர். மோடி முதல் முறை பிரதமரா பதவியேற்ற 2014 தனி பொறுப்போட இணை அமைச்சராக்கப்பட்டாரு கோயல். 2017 அவருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி கிடைச்சது. பழகிறதுல எளிமையான தன்மையுள்ள பியூஷ் கோயல் ஒருங்கிணைப்பு பணிகள்ல திறன் வாய்ந்தவரா பார்க்கப்படுறாரு. இதனால அதிமுக அணிகள் ஒருங்கிணைப்பு, டிடிவி, ஓபிஎஸ் போன்றவைகளை பேசி சரி பண்ணி கூட்டணிக்கு அழைச்சிட்டு வர்றது, கூட்டணியில அதிக சீட்டுகளை பேசி வாங்குறது, பாஜக மாநில மற்றும் தேசிய தலைமையோட தகவல் தொடர்புகளை இணக்கமா வச்சிருக்கிறது, இதெல்லாம் பியூஷ் கோயலுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலங்களா பார்க்கப்படுது. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுல ஒரே ஒரு தேர்தல்ல தான் பெரிய வெற்றி சாதிச்சிருக்கு. 1998 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. இதுல பாமக மதிமுகவும் இடம் பெற்றிருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால பிப்ரவரி மாதம்
கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் ஏற்படுத்தின அலை காரணமா அதிமுக பாஜக கூட்டணி 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. எதிர் அணியில இருந்த திமுக தமாக கூட்டணி 9 இடங்களை பிடிச்சது. இந்த தேர்தலில் மத்தியில வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்றது. ஆனா 13 மாதங்கள்லயே வாஜ்பாய் ஆட்சியை அதிமுக கவிழ்க்கிற சூழ்நிலை உருவாச்சு. 2004ல திரும்பவும் ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாடு பாண்டி உட்பட 40 தொகுதிகளில் முழு வெற்றியை சாதிச்சது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலம் வரைக்கும் பாஜகவோட கூட்டணியை வச்சுக்கல. அவரோட மறைவுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுச்சு. இதுல 2019ல முழு தோல்வியும், 2021ல பாஜகவுக்கு 4 தொகுதிகளும் அதிமுகவுக்கு 66 தொகுதிகளும் கிடைச்சாலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தோல்வியை தழுவுச்சு. இதுவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியால லாபம் அடைஞ்ச கட்சியா பாஜக தான் இருந்திருக்கு. பாஜகவோட கூட்டணி வச்சதாலேயே அதிமுக பல விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. 2021 தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணியால தான் தோல்வின்னு அதிமுகவோட முன்னணி தலைவர்களே பேசினாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் பாஜகவால தான் தோல்வின்னு செங்கோட்டையனை பேசினாரு. 2026 தேர்தலுக்கு மீண்டும் 2 கட்சியும் கூட்டணியில இணைஞ்சு வலுவாய் இருக்கிற திமுக கூட்டணியை வீழ்த்த வியூகங்களை வகுக்குது. அந்த வியூகம் வெல்லுமாங்கிறது 2026ல மக்கள் கொடுக்க போற தீர்ப்புல தான் தெரிய வரும்.